சார் சார் இப்போ வரப்போற உமா இருக்கார்ல, அவர் நல்ல என்டர்பிரைசிங்கான ஆளு. நானும் நிர்மலா ஒரு ஐடியா சொன்னோம்ல, அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் டிவைஸை பத்தி. அதில் அவருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். சார் உள்ள வரட்டுமா சார்? வாங்க. ஹாய் சார், மைசெல்ஃப் உமாபதி, சிஎஃப் சாய் நேஷன் பிரைவேட் லிமிடெட். சாய் நேஷன் இது வெளியே கீழே உள்ள டீ ஸ்டால் தானே? நோ சார், சாய் நேஷன் இஸ் பட்டிங் பிராண்ட் சார். தமிழ்நாட்டில் ரொம்ப சீக்கிரமாகவே நிறைய பிரான்ச்சஸ் வரப்போகிற ஒரு பெவரேஜ் பேஸ் லைஃப் ஸ்டைல் பிராண்ட் சார். ஓகே, கிரேட். ஸோ ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ மிஸ்டர் சிஇஓ? சார், நாங்கள் கவனமாக ஸ்டடி பண்ணி தான் எங்களோட எல்லா பிரான்ச்சஸையுமே நாங்கள் சூஸ் பண்ணுறோம். எங்களோட நெக்ஸ்ட் பிரான்ச்சுக்கான ஐடியல் லொக்கேஷன் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு உங்கள் கம்பெனி தான் இருக்குது. ரியலி? தட்ஸ் வெரி கைண்ட். ஆனால் உங்களோட லிஸ்ட்டில் இருக்கிற ரெண்டாவது கம்பெனி இருக்குல்ல, இந்த லக்கை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம்ல சார்? இல்லை, அவங்க இதை நினச்சி கவலைப்பட்டாங்கன்னா? ஸோ மிஸ்டர் உமா, கேன் யூ ப்ளீஸ் கட் த ஷோ அண்ட் மேக் அ பாயிண்ட்? சார், ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் உங்கள் ஆஃபீஸோட ஏதாவது ஒரு மூலையில் நல்ல எனர்ஜி கொடுக்குற ஹைஜீனிக் ஹேண்ட்மேட் டீ. சார், உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எம்ப்ளாயீஸோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற ஃபார்முலா இது. சாய் நேஷனோட சிக்னேச்சர் டீ. தேர் யூ கோ. அப்போது உங்களுக்கு என் ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு ஸ்பேஸ் வேணும், ஒரு டீ கடை ஆரம்பிக்க, அப்படி தானே? இந்த கேஸு, ஸ்டவ்வு, பால் எல்லாம் சேர்த்து அதெல்லாம் தானே ஹேண்ட்மேட்? மிஸ்டர் உமா, உங்களோட இந்த கிளாஸி பிஸ்னஸ் கடை வச்சோம், உங்களோட இந்த பாலிஷ்ட் இங்கிலீஷை வச்சோம், யூ ஜஸ்ட் காண்ட் ஹைட் த ஃபேக்ட் தட் யூ ஆர் நாட் அ சிஇஓ. யூ ஆர் ஜஸ்ட் அனதர் கை அவுட் சைட் மை ஆஃபீஸ் செல்லிங் டீ. ஒரு டீ கடைக்காரன், அவ்வளோதான். திஸ் இஸ் அ மல்டிநேஷ்னல் கார்பரேட் அண்ட் as the actual CEO of this company, let me tell you that you don't belong here and you never will. பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு இருக்கு, சந்திரனுக்கே போனாலும் சந்திரனோட டீ கடை இருக்கும்னு. ஸோ டீ, அந்த டீயை குடிக்கிறதுக்கு நீங்கள் சந்து சந்தாவும் போக வேண்டாம், இங்கேயும் வர வேண்டாம். இனி அது உங்களை தேடி வரும். நல்ல கையில் போடுற மாதிரி பெஸ்ட் டீ. ஐ ப்ரௌட்லி பிரசன்ஸ் சாய் நேஷன் ஆன் ஆட்டோமேட்டட் ப்ரூயிங் யூனிட், அதாவது அன்பு. அன்பு, ஓ மேக் மீ a டீ. ஓகே பாஸ். சார்,
என்னால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. What a mission, what a performance, what a woman. Sorry. இட்ஸ் ஓகே. இங்கே இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லேயும் நம்மளோட அன்பு மிஷன். இனிமே தான் நம்மளோட வேலையை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபினிஷ் தட் மிஷன். லெட்ஸ் டூ திஸ் பிரதர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாழ்க்கையில் முறையாக நான் ஒருத்தருக்கு இதை சிரிச்சுக்கிட்டு கொடுக்குறேன். ரொம்ப நாளாக இந்த மொமெண்ட்டுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்கல்ல? ரொம்ப லேட் ஆயிடுச்சோன்னு தோணுதா? இல்லை, நம்மலாம் மிடில் கிளாஸ் தானே சார். இப்படி ஒரு நாள் வர்றதுக்கு நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. நம்மளா தேடி கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு வரணும் சார். அப்போ கொஞ்சம் லேட்டானாலும் வருவேன். இல்லை வந்துட்டேன். ஓகே, தேங்க்யூ. ₹1 crore only. 1 கோடி ரூபாயா? ஆமாம், இனிமே கடமையும் அதிகமாக இருக்கும். என்னால் தனியாக டீல் பண்ண முடியாது. 10 லட்சம் ஒரு பார்ட்னர் வேணும். என்ன சொல்றீங்க? பார்ட்னர் அது வேணாண்டா. இது உன்னோட உழைப்பு. அப்புறம் நான் இங்க இருந்து இதெல்லாம் பாத்துக்கிறேன்டா, நம்ம அன்பு கூட சேர்ந்து. அது போதும். இந்தா. அப்புறம் எனக்கு நீ இந்த மாதிரி ஒரு செக்கு தரணும். இன்னும் 3 நாள் ஆனால் நான் இங்கே வேலைக்கு சேர்ந்து 1 மாதம் ஆக போகுது. அன்னைக்கு சொன்னேன்ல 14,800 சம்பளம்னு. அதை ஒரு செக் லீஃபில் 14,800 ஒன்லி அப்படின்னு எழுதி நீ என் கையில் தரணும். என்னோட முதல் சம்பளம். அதை வாங்கி நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும்.